نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم، والصالحات قانتات للغيب بما حفظ الله، واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن، فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا، إن الله كان عليا كبيرا. وقال الله سبحانه وتعالى: ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة، إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال الله سبحانه وتعالى: هن لباس لكم وأنتم لباس لهن، علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما رأيت بعدي فتنة أضر على الرجال من النساء. وقال عليه الصلاة والسلام أيضا: الدنيا كلها متاع، وخير متاعها المرأة الصالحة. رواه مسلم. فقال صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الزوج، وسخط الرب في سخط الزوج، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الحاكم في مستدركه. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிகவும் சக்தி வாய்ந்தவன். எல்லா விதமான பூர்வீகமான பண்பாடுகளையும் தன்னகத்தை கொண்டவன். அவனுக்கு மேல சக்தி உள்ளவன் யாருமே இல்லை. அவனை விட பெரிய அறிவாளி யாருமே இல்லை. அவனை மிகைத்த ஆட்சியாளர்கள் யாருமே இல்லை. இப்படிப்பட்ட ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பலகீனங்கள் நிறைந்த எங்களை பார்த்து அழகான படைப்புன்னு சொன்னான்.
பூர்வீகமான ஒரு ரப்பு எங்களை பார்த்து அழகான என்று சொல்றதாக இருந்தா எங்களை என்னத்தையோ அவன் பார்த்து தான் சொல்றான். லகது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகான வடிவில படைச்சிருக்கிறோம்னு சொல்ற. தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையில சொல்ல போனா ஆண்களோ பெண்களோ யாரும் நிரந்தரமாக உலகத்தில் இருக்க போறதும் அல்ல, நிரந்தரமாக வாழ்றதுக்கு தகுதியுள்ளவங்களும் அல்ல. நாங்க எதை பார்த்தும் பெருமைப்படுறதுக்கு தகுதி உள்ளவங்களும் இல்லை. எங்களுக்கு பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பலகீனங்களை தான் நாங்க சுமந்து கொண்டிருக்கோம். நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அழிஞ்சி போற சில பொருள்களை பார்த்து. சிலவங்க பெருமைப்படுறாங்க பணம் இருக்குதுன்னு சொல்லி. பணம் யார்கிட்ட நிலையாக இருந்ததில்லை. பணத்தை பத்தி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அது ஒரு நீங்க கூடிய நிழலை போல. சூரியன் வெளிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல முழு உலகத்தில் இருக்கிற பொருள்கள்லையும் நிழல் பொழுது கொண்டிருக்கும். எப்ப சூரியன் மறைஞ்சிடுமோ அந்த நிழல் பெய்திடும். இது போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உங்களோட கையில் இருக்கிற கோடியும் லட்சமும் கொஞ்ச நாளையில இல்லாம போய்த்திடும். பெருமைப்படுறதுக்குள்ள சாமன் அல்ல. சில பேர் அவங்கள அறிவை வச்சு பெருமைப்பட்டு கொண்டிருப்பாங்க. இந்த அறிவு கபருடைய ஒரு காட்சியை கண்டோடனே எல்லாம் காலேஜிலால போய்த்திடும். கபரில போயிட்டு அறிவால பதில் சொல்லலாது, மனன சக்தியால பதில் சொல்லலாது, ஒரு மனிதனுடைய ஆற்றல்களை வச்சு பதில் சொல்லலாது. துனியாவில கேட்கிற கேள்விகளுக்கு பாடமாக்கி பதில் சொல்லலும், ஆற்றலால பதில் சொல்லலும், ஆய்வால பதில் சொல்லலும். கபரில கேட்கிற கேள்விகளுக்கு ஈமானாலதான் பதில் சொல்லும். எங்களோட அறிவு ஒன்றுமே இல்லை. சில பேர் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அழகை வச்சு பெருமை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த அழகுகளும் நிரந்தரம் அல்ல. உலகத்துல வாழ்ற நேரமே அழகெல்லாம் மங்கி பேசிடும். பார்த்து கொண்டிருக்கிற அழகு மங்கிடும். கருப்பா இருக்கிற கொண்டைகள் எல்லாம் வெள்ளையாக மாறிக்கொண்டு போகுது. உடம்பில் இருந்த அழகான ரோமங்கள் எல்லாம் வெள்ளை நிறமாக மாறிக்கொண்டு போகுது. உடம்பில பலமாக இருந்த உறுப்புகள் எல்லாம் நாளடைவில பலகீனம் அடைஞ்சு கொண்டு போகுது. நிமிர்ந்து தைரியமாக நடந்து கொண்டிருந்தவங்க 10-15 வருஷத்துல குனிஞ்சே போய்கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் கொஞ்ச நாளுக்குள்ள. பெருமைப்படுறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்களை பார்த்து அடிக்கடி பேசுற ஒரு விஷயம் தானாம், மல் ஃபக்ரு லில் இன்சான். ஹஜ்ரத் அலி கேட்பாங்களாம், மனிதர்கிட்ட பெருமைப்படுறதுக்கு என்ன? நான் தான், என்ன விட்டா ஆள் இல்ல, நாங்க பெரிய ஆட்கள், நாங்க யாருக்கும் அடிப்பணிய மாட்டோம், நாங்க கௌரவமான ஆட்கள், நாங்க உயர்ந்த ஆட்கள், மற்றவங்க எல்லாரும் எங்களுக்கு அடிப்பணிஞ்சு வரணும், நாங்க எல்லாரோட களத்துக்களையும் காலை வச்சு கொண்டிருக்கணும், நாங்க எவருக்கும் அடிப்பணிய ரெடி இல்லை, எங்களுக்கு தான் எல்லாரும் அடிப்பணியணும் என்று பெருமைப்படுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவுபூர்வமாக பேசுவாங்களாம். ஏன் மனிதனுக்கு பெருமைப்பட ஒன்றும் இல்லையா? அவ்வளவு நுத்துஃபா, மனிதன் ஆரம்பத்தை நோக்கி பாத்தீங்கன்னா இவரை தங்கத்தால பிறந்தவர் அல்ல. மனுஷன் ஆரம்பம் தங்கம் அல்ல, மனிதன் ஆரம்பம் மாணிக்கம் அல்ல, மனிதன் ஆரம்பம் அருவருப்பான விந்து துளி என்றான். நஜிஸ் அல்ல, அருவருப்பான விருந்து துளி. அது யாரும் வேறெடுத்து பார்க்கறதில்லை, அது யாரும் மரியாதை பண்றதில்லை. அருவருப்பான விந்து துளி சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியை பாருங்க, துனியால வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பின்னால ரூஹு பிரிஞ்ச பிறகு என்ன ஆகுது? செத்த போனம் அவரு. ஆகிருஹு ஜீஃபா, ஆரம்பம் அருவருப்பான விந்து துளி, கடைசி நேரம் ரூஹு பிரிஞ்ச பிறகு செத்த போனம். யாருமே மௌத்தானத்துக்கு பின்னால ஹாஜும்மா எங்கேன்னு கேட்க மாட்டாங்களே, ஜனாசா எங்கேன்னு தான் கேட்பாங்க.
இவரோட மகள் எங்கேன்னு கேட்க மாட்டாங்களே, மையத்து எங்கேன்னு கேட்பாங்க. நேரம் போக போக மக்கள் மூக்க பொத்துறது கூடும். என்னத்துக்கு? நல்ல நறுமணம் வீசுறதாலே அல்ல, அவுதுல் காசருடைய தண்ணி வீசுற மாதிரி வாட வீசுறதாலே அல்ல, துருவாட வீசிய உடம்பில் இருக்கு. அதிலிருந்து கொஞ்ச நேரம் இன்னும் போற நேரம் புழுக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். மூக்கிலிருந்து புழு வரும், வாயிலிருந்து புழு வரும், காதுக்குள்ளிருந்து புழு வரும். அவிஞ்சி உடம்பில் இருக்கக்கூடிய சதைகள் ஊனமாக வரிய ஆரம்பிச்சிடும். செத்த போனா இது ரெண்டுக்கும் இடையில என்ன பெரிய பாக்கியமா பெரிய வேலையா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு வபா பைனஹுமா ஹாமிலுல் கதர். இந்த ரெண்டுக்கும் இடையில 24 அவரும் வயிற்றில மலத்தை சுமந்து கொண்டு தெரிகிறார். பவர் அவர்கள் 24 அவரும் வயிற்றுல அவர் வச்சிருக்கிறது மலத்தை சுமந்திருக்கிறார், மலசலத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். வெளியில வந்தா துருவாட அந்த மலம் 4-5 தடவை தொடர்ந்து போனா நிமிர்ந்து நிக்கிறதுக்கு அவருக்கு கேளா, சீவன் இல்ல, டாக்டர்கிட்ட போகணும். இப்படி இருக்கிற மனுஷனுக்கு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது என்று கேட்பாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக பலகீனங்களோடு நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் குர்ஆன் ஆம்பளர்கள் பொம்பளைகள் எல்லாரையும் பார்த்து சொல்லுது, உங்களை பெரிய பலசாலிகளாக படிச்சிருக்கிறோம், எங்களை பத்தி சொல்லல. வானத்தை பத்தி சொல்லி இருக்கிறார், இந்த பலமான படைப்பு வானம் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க பலமானவங்களா, படைக்கிறதுல கஷ்டம் நீங்களா வானமானு கேட்டிருக்கிறார். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா. ரப்பு அமைச்சிருக்கிற தூண்கள் ஒன்றும் பெருப்படாம ஏழு பிரமாண்டமான வானத்தை படைச்சிருக்கிறான். முழு உலக மக்களுடைய ரிசுக்கும் அதுல இருக்குது. கோடிக்கணக்கான மலக்குகள் வானத்தில் இருக்கிறாங்க. ஆனா அதை தூக்கி கொண்டு இருக்கிறதுக்கு எந்த விதமான தூண்களும் இல்ல. படைக்கிறது ரப்பு கஷ்டமா இருந்தா வானத்தை படைக்கிறதா கஷ்டமா இருக்கும். வானத்தை படைக்கிறது கஷ்டமா, உங்களை படைக்கிறது கஷ்டமானு கேட்கும். அப்படி வானத்தை பத்தி பலம் என்று சொன்ன அல்லாஹ் எங்களை பத்தி சொல்றான், மனுஷனை பலகீனமா படைச்சிருக்கு. மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். நாங்கள் பெரிய தைரியசாலிகளா படைக்கப்பட்டில்ல. அல்லாஹ் சொல்றான், பதட்டத்தோட படைக்கப்பட்டிருக்கிறீங்க. சின்ன ஒரு காட்சியை கண்டா திடீரென்று நாட்டோட நிலைமை மாறினா, திடீரென்று வானத்துடைய நிலைமை வளர்ச்சி மாறினா, கடந்த நிலைமை மாறினா, நிலத்தர நிலைமை மாறினா, மக்களோட நிலைமை மாறினா பதறி கொதிக்கிறீங்க, பயப்படுறீங்க. இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, இன்னல் இன்சான குலிக ஹலூஆ. மனிதனை பதற்றமடையக்கூடியவனாக படைச்சிருக்கிறோம். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ. ஏதாவது கெடுதி ஒன்று வந்தா, திடீரென்று ஒரு இழப்பு செய்தி வந்தா, திடீரென்று ஒரு மரண செய்தி வந்தா அவங்க பயத்தில நடுக்கத்தில பதற்றத்துக்கு உள்ளாகிறாங்கன்னு குர்ஆன் சொல்ற. இவ்வளவு பலகீனமா தான் அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறார். பலகீனமா படைச்சாலும் கூட அல்லாஹ் எங்களுக்கு தான் சொர்க்கத்தை வச்சிருக்கிறார். வானத்துக்கு சொர்க்கம் இல்லை. பலமா படைச்சிக்கிற வானத்துக்கு சொர்க்கம் இல்லை. பலமா எங்களை தூக்கி கொண்டிருக்கிற பூமிக்கு சொர்க்கம் இல்லை. மலைகளுக்கு சொர்க்கம் இல்லை. எங்களை பிடிச்சி தின்ற மிருகங்களும் இருக்குது. எங்களை காலால அடிச்சு நசுக்கி போடுற சக்தி உள்ள யானையே படைச்சிருக்கிறார். அவன் முத்தருக்கும் சொர்க்கம் இல்லை. எங்களுடைய கியாமத்தில் ஒழுப்பி மண்ணோட மண்ணாக ஆக்கிடுவார். பலகீனமான எங்களுக்கு தான் பிரமாண்டமான சொர்க்கத்தை எல்லாம் படைச்சிருக்கிறார். ஆகவே எங்களை பலகீனங்களுக்கு மத்தியில அல்லாஹ் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு நாங்க முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண்களை பொறுத்த வரையில அல்லாஹு தாலா அவங்களை ஏன் படைச்சிருக்கிறான்டா, அவங்க எல்லா சக்திகளுக்கும் பின்னால இருந்து அந்த சக்திகளை வளர்த்துடுற ஆட்கள். எல்லா சக்திகள் உலகத்துல பெரிய பெரிய சக்திகள் எங்க இருக்கிறதோ அந்த சக்திகளுக்கு பின்னால நின்று உரம் கொடுக்கிறார்கள் பெண்கள். தீனுடைய லைன்ல எடுத்து பாத்தீங்கன்னா, தீனுடைய லைன்ல மார்க்க லைன்ல உலகத்துக்கு அனுப்பப்பட்ட மனிதர்கள்ல ஆக சிறந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நபிமார்களும் ரசூல்மார்கள். ரசூல்மார்களுடைய பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா 313 பேர் ரசூல்மார் இருக்கிறாங்க. அதுல யாருமே பொம்பளைகள் இல்ல. என்ன பெண்ணையும் ரசூலாக்கல்ல.
1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறார். அந்த 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள்ல பெண்கள் யாருமே இல்லை. இருந்தாலும் அந்த நபிமார்களுக்கு மனைவிமார்களாக பெண்களை வச்சிருந்தார். ரசூல்மார்கள மனைவிமார்களாக பெண்களை வச்சிருக்கிறார். ரசூல்மார்களை சுமந்த உம்மமாராக பெண்களை வச்சிருக்கிறார். ரசூல்மார்களுக்கு மகள்மாராக பெண்களை வச்சிருக்கிறார். ரசூல்மார்களுக்கு பாலூட்டக்கூடியவர்களாக பெண்களை வச்சிருந்தார். ரசூல்மார்களை தூக்கி வளர்க்கிறவர்களாக பெண்களை வச்சிருந்தார். எனவேதான் குர்ஆன்ல பெண்களை பற்றி சொல்ல நேரம் யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة என்றார். சூரத்து நிசாவுடைய ஆரம்பம் பெண்களுக்கு என்ற பெயரிலே ஒரு சூரா இருக்குது குர்ஆன்ல. குர்ஆன்ல இருக்கிற ஆகப்பெரிய 3வது சூரா சூரத்து நிசா. அதோட கருத்து பெண்கள் அர்த்தம். சூராவை எப்படி தொடங்குறான்? ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைச்ச ரப்ப பயந்துக்கோங்க. ஒரு ஆத்மா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நீங்க கோடிக்கணக்கு உலகத்துக்கு இருந்தாலும் எல்லாரும் பிறந்திருக்குது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து. மின் நஃப்ஸி வாஹிதா. தொடர்ந்து ரப்பு சொன்னான் வஹலக மின்ஹா ஸௌஜஹா வஹலக மின்ஹா ஸௌஜஹா. அந்த ஆத்மாவான ஹஜ்ரத் ஆதம்ல இருந்துதான் அவங்களோட மனைவியை ரப்பு படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலாவில் இருந்து முதுகன் கண்டு முள்ளில இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான். எங்க கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் தனியா சொல்லி கேளும் நாங்க ஆதமையும் படைச்சோம் ஹவ்வாவையும் படைச்சோம், அவங்க 2 பேர்ல இருந்து உலக சந்ததிகளை படைச்சோம்னு சொல்லிக்கோம். அப்படி சொல்லாம என்ன சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சோம், அவங்க இருந்து உங்க எல்லாரையும் படைச்சிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட முதுகன் தந்தையில இருந்து ஹஜ்ரத் ஹவ்வாவை படைச்சிருக்கிறார். ஆம்பளையோட முதுகன் தந்தையிலிருந்து பொம்பளையை படைக்கணும். தஃசீர்ல உலமாக்கள் என்ன எழுதுறாங்கண்டா, இது என்ன காட்டுதுண்டா, பெண்கள் எங்கேயும் தனியா நின்று சாதிக்கலாம். அப்படி நினைக்கவும் கூடாது. அவங்க எப்பவும் கணவனோட இணையணும், கணவனோட சேர்ந்து போகணும், கணவனோட ஒத்து போகணும். அப்பதான் வெற்றிகரமான குடும்பத்தை அமைக்கணும். துனியாவிலையும் சந்தோஷமான குடும்பம், ஆகிரத்திலையும் மிக சந்தோஷமான குடும்பத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்படுத்துவார். எனவே குர்ஆன் ஆரம்பத்திலிருந்து ஆணையும் பெண்ணையும் இணைச்சுதான் அல்லாஹ் பேசியிருக்கிறார். அந்த அமைப்பில தான் திருமணம் என்ற முறையை அல்லாஹ் ஏற்படுத்தினார். நிக்காஹ் என்ற முறை ஏற்படுத்தினார். இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னா அல்லாஹ் மன்னிக்கணும், எல்லாருமே திருமணத்துல நோக்கத்தை மறந்துதான் திருமணம் முடிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு கிழமையும் ஊர்ல திருமணம், ஊர்ல இருக்கிற கல்யாண ஹால் எல்லாம் ஃபுல் புக்கா இருக்குது. டேட் ஒன்று இருக்கிறதுக்கு இல்ல. 10 லட்சம் கொடுத்து ஹோல் புக் பண்றாங்க, 5 லட்சம் கொடுத்து புக் பண்றாங்க. இன்னும் ஒரு கூட்டம் கொழும்புல போயிட்டு லட்சம் கோடியில செலவழிக்கிறாங்க. உடுப்பு வருகிறது இந்தியால இருந்து, உடுப்பு வருகிறது துபாயில இருந்து, உடுப்பு வருகிறது அமெரிக்கால இருந்து. எல்லா அலங்காரத்தை பண்ணி அந்த நிக்காஹுடைய நிகழ்வை நடத்தி முடிக்கிறாங்க. ஆனா அதுபோல வாழ்றத பத்தி யோசிக்கிறல்ல. அந்த 2 நாளையில பங்கனை பத்தி தான் எத்தனையோ வருஷம் சல்லி சேர்த்திக்கு. 2 நாளையில பங்கனுக்கு மாப்பிள்ளை வீட்டுல ஒரு சாப்பாடு 10 நிமிஷத்துல அடிச்சு முடிஞ்சு சாங் க்ளோஸ். 10 நிமிஷத்துல தின்ற சாப்பாடு. 2 பேரோட சாப்பாடு பார்த்தா அறவர்ல திண்டு முடிஞ்சு, எத்தனையோ கோழி காலி, எத்தனையோ மாடு முடிஞ்சு, சொன்னத்துல டைலட் அப்படி நடந்துச்சு. இதுக்கு கோடி கணக்கு செலவு. இவங்க நினைக்கிறாங்க நிக்காக இருந்தாங்க. பெரிய ஒரு ஹால்ல எடுத்து ஊர்ல பெற அடிக்கணும், ஊர்ல எல்லாரும் பார்க்கணும். இந்த ஹால்ல எடுத்தா இத்தனை சகன் கொடுத்தாங்களாம், இப்படி எல்லாம் உடுப்பு வாங்கினாங்களாம், இப்படி ஊடு கட்டிருக்கிறான், மாப்பிள்ளைக்கு இவ்வளவு வசதியாம். இத கல்யாணம் வந்து நினைக்கிறான். ஏன் தெரியுமா அந்த நிலைமை வந்துச்சு எங்களுக்கு? அந்நிய மக்களோட நாங்க நிறைய பழகிட்டோம். அந்நிய மக்களோட பழகி, அவங்களோட பேசி, அவங்களோட சின்னத்திலிருந்து கலந்துரவாடி, அவங்களோட செய்திகள் அடிக்கடி கேட்டு, அவங்களோட செய்திகள், அவங்களோட வாழ்க்கையை பார்த்து, படங்களை பார்த்து, அல்லாஹு அக்பர். இதால என்ன ஆயிட்டா
எங்களுக்குள்ள எங்களை அறியாமலே நிறைய அவங்களோட கலாச்சாரங்கள் சிந்தனைகள் உள்ளுக்கு பூந்தது, நிறைய உள்ளுக்கு பூந்தது. அதுல விசேஷமா உள்ள பூந்திருக்குது திருமண வாழ்க்கைக்குள்ள பூந்திக்குது. இதனால இஸ்லாம் திருமணத்தை என்னத்துக்கு வச்சிருக்குது, அதை மறந்தே பேசுதான். எனக்கு ஒரு முஸ்லிம் மாப்பிள்ளையிட்ட கேட்டா அதை திருமணம் என்னத்துக்கு கேட்டா அவனுக்கு தெரியா, அவருக்கு தெரிய திருமணம் முடிக்கிறது. நான் சொல்றது பொய்யண்டா. ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்க, கல்யாணம் முடிக்க போறீங்களே ஏன்னு கேளுங்க பார்ப்போம். விளக்கமே இல்லை. சொல்லுவாங்க வயசானத்தால முடிக்கிறது. எல்லாரும் முடிக்கிறாங்களே அதுக்கு முடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆக போற பொம்பளைகள்கிட்ட கேளுங்க, உண்மை வந்து கூப்பிட்டு கேளுங்க மகள்கிட்ட, நீங்க என்ன முடிச்சீங்க? ஸ்கூல்ல பார்த்தா இஸ்லாத்துல ஏ எடுத்துக்குது, அட்வான்ஸ் லெவல்ல பாஸ் அவ, யூனிவர்சிட்டிக்கு பாஸ் ஆகிக்குது. அவ கூப்பிட்டு கேளுங்க, மகள் நீங்க என்னது கல்யாணம் முடிக்க போறேன்னு. அவங்க தெரியாது. இந்த 2 நாளையில பங்கனை தான் அவங்க நிக்காக இறங்கிக்கிறாங்க. அதுக்கு பிறகுள்ள வாழ்க்கை தெரியா. அது தெரியாததுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? அடிச்சு கொண்டு சாவுறாங்க. கல்யாண கார்டு கூட பிஞ்சி போல் இன்னும் சண்டை வீட்டுக்குள்ள. சில ஊடுகள்ல கேட்கிறாங்க, எங்களுக்கு காவி கோடுன்னு தனியா தாங்க. அவ்வளவு பரிதாபம். சில காவி கோடுகளை ஃபைல் நிறைஞ்சி எல்லாம் இளமாக்கள் 20-25 வயசு ஆட்கள், 30 வயசு ஆட்கள், சொல்ல இல்லாத ஊர்ல பேரு போன குடும்பங்கள்ல உள்ளவங்க, பணக்காரர்கள், படிச்சவங்க, பல மொழிகள் பேசுறவங்க, பல திறமைகள் உள்ளவங்க, பல சர்டிபிகேட்கள் வாங்கினவங்க வாழ தெரியாம இருக்கிறாங்க. வாழ தெரியா, கணவனை யாருன்னு தெரியா, மனைவியை யாருன்னு தெரியா, வீட்டுக்குள்ள 2 பேரும் எப்படி வாழணும் தெரியா, 2 பேரும் என்னத்துக்காக சேர்றீங்கன்னு தெரியா. இவங்க நினைக்கிறாங்க இந்த பங்கன்களை நடத்தி முடிச்சு அதுக்கு பின்னால பசந்தா உடைச்சு கொண்டு 4-5 இடத்துல விருந்துக்கு போயிட்டு அதுக்கு பின்னால் ஒரு கிழமை ட்ரிப் அடிச்சு கொழும்புக்கு போயிட்டு சாப்பாடுகளை திண்டு வெளிநாட்டுக்கு ஒரு 4 பயணத்துக்கு பேசிட்டு வந்தா திருமணம் என்று நினைக்கிறாங்க. நான் நினைக்கிற பாவம் இவருக்கு ஜாகிலியத்தில் இருக்கிற இவங்க தான் நினைக்கொண்டான். எனவே எங்கள் எல்லாருமே பொறுப்பிட்ட இருக்கிறது. ஒவ்வொரு வாலிபர்கள் இளம் யுவதிகள் தலையில போடணும். நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறதல்ல நிக்கா, நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறதல்ல நிக்காக. திருமணம் முடிப்போடு இருக்கல்ல, உண்மை சொல்லணும். மகள் நானும் தெரியாமத்தான் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில பாதி இந்த 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 யதார்த்தங்கள் தெரியாம போயிருச்சு. ஏன்னா திருமணத்துடைய வாழ்க்கை இன்னும் தெரியாம அறியாமையில கரைஞ்சு போயிட்டிருக்குது. ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா இந்த வாழ்க்கையில நோக்கங்கள் அடைஞ்சிருக்கலாம்னு சொல்லிக் கொடுக்கணும். இஸ்லாம் எங்களுக்கு நிக்காக என்ன தெரியும் சொல்லி தருது? என்ன சொல்லி தருது? ஆடம்பரத்தை இஸ்லாம் சொல்லி தருது இல்ல. இந்த நிக்காகுக்குள்ள சூடு இருக்கிறது சொல்லி தரல. அப்படி நாங்க நினைக்கிற மாதிரிதான் நிக்காக இருந்தா ஒரு நபியும் கல்யாணம் முடிச்சிக்க மாட்டாங்களாம். சூனுக்கு வர ரெடியிலே நபிமாறு, சூனான இடங்களுக்கு நபிமாறு போறல. அந்த இடத்துக்கு போற வீணர்கள், வீணா போனாங்க தான் அங்க போற. எங்க சுகந்தி மட்டும் இருக்கிறதோ, துனியாவில அரவணைத்தியாரத்துல சூன் மட்டும் இருக்கிறதோ, நபிமார்கள் அந்த இடத்துல போயிட்டு வாழ்க்கையை நாசமாக்க விருப்பம் இல்லை. ஆனா குர்ஆன் ஹதீஸ வரலாற்று எடுத்து படிச்சு அவங்களுக்கு விளங்கும், நபிமார்கள் தான் சமூகங்களில் உள்ளவங்களை விட கூடுதலா திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த எங்கட உம்மத்திலே ஆக கூட ஒரு ஆளுக்கு நீளமாக நடக்கலும் தேவைகளும் இருக்குதுண்டா அவருக்கு கூடி போனா ஒரே நேரத்துல 4 பெண்களை நிக்காக பண்ணிடும், ஆக கூடி போனா. ஆனா உம்மத்துடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்திருந்தான், உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் முடிச்சுக்கோங்க. உம்மத்தில் உள்ளவங்க 4 முடிச்சாங்க, ரசூலுல்லாஹ் 11 முடிச்சாங்க. அப்ப சூழ்நிலை ரசூல் அதுக்கு இறங்குவாங்களா? இந்த நாங்க சொல்றது எங்களுடைய பாட்டிகளும் எங்களுடைய ஹோட்டல் சீன்களும் எங்களுடைய ஹோல்ல இருக்கிற ஆடம்பரங்களும் நிக்காகண்டா ரசூல் இறங்கிமாளா? இறங்குவாங்களா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, 700 அடிமைகள் 300 மனைமார்கள் வச்சிருந்தாங்க.
அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது 90 பெண்களை வச்சிருந்தாங்க. இப்படி எல்லாம் திருமணம் செஞ்சாங்க. அவங்களோட வாழ்க்கையை எடுத்து துல்லியமாக பார்த்தா விளங்குது. பங்கன்கிற தலையில போட்டு இல்ல அவங்க, நாங்க திருமணத்துல பங்கனை தான் தலையில போட்டிக்குது, அதைத்தான் பெருசா ஏற்பாடு செய்யணும், அதுதான் முழுக்க முழுக்க தலையடிக்குது. வாழ்க்கை ரெடியாகிறது இல்லை. நபிமார்கள பார்வை இருந்துச்சு வாழ்க்கையில. சுருக்கமா சொல்லதா இருந்தா தாய்மார்களே, குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி தருகிறது? திருமணம் என்பது இன்பம் அல்ல. 10% இன்பம் இருக்கும், 90% சொர்க்கம் போறதுக்கு 2 பேரு ரெடி ஆகிற இடம் தான் திருமணம். சொர்க்கம் போறதுக்கு ரெடி ஆகிற இடம். எங்கேயோ இருந்த ஒரு ஆம்பளையும் எங்கேயோ இருந்த ஒரு பொம்பளையும் 2 பேரையும் சேர்த்து ஒரு வீட்டுக்குள்ள விடுகிறோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்து சொர்க்கவாதிகளாக நீங்க உங்களை உருவாக்கி கொள்ளணும். சொர்க்கத்தில் தயாராகிறதுக்கு தான் இந்த திருமணமே தவிர, மனைவிய நரகத்தில் இது பாதுகாக்கிறதுக்கு தான் திருமணமே தவிர, கணவன நரகத்தில் இது பாதுகாக்கிறதுக்கு தான் திருமணமே தவிர சூழலுக்கு திருமணம் அல்ல. இதுதான் ஹக்கீகத். இது தலையில போட்டுக்கணும். ஆகவேதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிம்பிளா இருந்துச்சு திருமண நிகழ்வுகள். இதே முஹர்ரம் மாதத்துல, இதே முஹர்ரம் மாதம், அந்த மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருல கல்யாணம் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் 2 மணிமான முடிச்சாங்க. அதுல ஒன்றுதான் அதுல சஃபியாவை நிக்காஹ் செஞ்சாங்க. அதுல சஃபியா யாரு? யஹூதி பொம்பளை. இன்னைக்கு யஹூதியதா இஸ்ரவேல் காரணம்டா நாங்க வெட்டி தின்றுவோம். அந்த யூத இனத்தை சேர்ந்த பொம்பளை தான் அதுல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க எப்படி முடிச்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் என்ற இடத்துல, யஹூதிகளோட ஊரு ஹைபர், கோட்டைகள் உள்ள இடம், அந்த இடத்துல யுத்தம் நடந்துச்சு. யஹூதிகளை வெற்றி கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் ஹைபர் போர்ல வெற்றி கொண்டு அந்த ஊருக்கு தலைவராக இருந்தவரை கொலை செஞ்சு, அவரோட தம்பியும் கொலை செஞ்சு, அவங்களோட மருமகனையும் கொலை செஞ்சு, எல்லா யுத்தத்துல வாழ்வீச்சில் அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கு பின்னால் அங்கிருந்த பெண்கள் கைதிகளாக பிடிபட்டாங்க. அந்த கைதிகள்ல பிடிபட்டு வந்த இளவரசி தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அழகான பொம்பளை இளவரசி. அவங்களோட வாப்ப ஊரோட தலைவர் ஹுயை என்றவரே, ஹுயை இப்னு அக்தப் ஹைபர்த தலைவர். அவரும் யுத்தத்தில் கொல்லப்பட்டாரு. அவருடைய தம்பி சஃபியாவுடைய சாட்சவும் கொல்லப்பட்டாரு. அதுல சஃபியா திருமணமான புதுசி மாப்பிள்ளையும் கொல்லப்பட்டார். ஒரு சஹாபிதான் அந்த பெண்ணை கைது செய்து கொண்டு வந்தான். பொதுவாக யுத்தத்துல முறை இருக்குது. யுத்தம் முடிஞ்ச பிறகு அதுல பிடிபட்ட ஆட்களை சாமான்களிலும் பிரிப்பாங்க. அந்த நேரம் யார் யார் யார பிடிச்சாங்களோ அவங்களுக்கு அந்த ஆளை கொடுப்பாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பிடிச்ச சஹாபிட பங்குல போய் சேர்ந்தாங்க. பின்னால விளங்க வந்துச்சு, ஹைபர்த இளவரசி அதுல சஃபியா, இவ இந்த சஹாபிக்கு தகுதி இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் தகுதி. சஹாபாக்கள் மஷூரா சொன்னாங்க. அதனால அந்த சஹாபியை கூப்பிட்டு அதுக்கு பதிலாக வேறொரு பெண்ணை கொடுத்து அவரை திருப்பி தேவையை வச்சு அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா எடுத்துக்கொண்டாங்க. வேறொரு பங்கில இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய பங்குக்கு தெரிவு செய்யப்பட்டதாலதான் சஃபியான்னு பேர் வந்துச்சு. தெரிவு செய்யப்பட்ட ரசூலின் பகுதிக்கு தெரிவு செய்யப்பட்ட பெண். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர்ல இருந்து ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கிறார். இன்னும் பாருங்க, இளவரசி வந்த கல்யாணம் முடிக்கிறதா இன்னைக்கு எங்க நாட்டுல ஹோல் முடிக்குதா? போதுமா? வேறு வேறு இருக்கிற ஹோல் போதுமா? கொழும்புல இருக்கிற ஹெல்டன் போதுமா? சிங்கப்பூர் பேசிப்பார் ஹோட்டல் தேடி இளவரசியா முடிக்க போறாரு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊருக்கு கூட வந்து சேரல. மதீனாவுக்கு முன்னால் ஒரு இடம் வருகிறது, சத்து சஹ்பான் இடம். சஹீல் புகாரில் இந்த விஷயங்கள் இருக்குது. சத்து சஹ்பான் இடம். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவி அதுல சஃபியாவோட ஒன்றாக இருந்தாங்க.
சஹாபாக்களுக்கு பயம் வந்துட்டு 3 நாளை முன்னித்தான் இந்த பொம்பளையோட வாப்ப கொல்லப்பட்டிருக்கிறாரு. புதிய மாப்பிள்ள எவ்வளவு அன்பா இனிப்பாங்க 2 பேரும், அவரும் கொல்லப்பட்டீங்க, சாச்சாம் கொல்லப்பட்டிருக்குது. அந்த 3 நாளைக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணோட தங்குறாங்க. இந்த பொம்பளை கோபத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதும் செஞ்சிடுவாவோ பயத்துல அந்த சஹாபி தானாக வாளோட வந்து ரசூலுல்லாஹ் கூடாரத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, என்னவோ நடமாட்ட சத்தம் ஒன்று கேட்குது. தலையை போட்டு பார்த்தா இந்த சஹாபி நிக்கிறாரு. ஏப்பா நிக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், எனக்கு சும்மாவே பயம் வந்துட்டு, இவ ஏதாவது செஞ்சிருவாவோ தெரியாண்டே, அதுக்குதான் நான் வந்து நின்றேன் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூப்பிடாமலே செக்யூரிட்டிக்கு வந்தீங்களே, ஹர்ரஸகல்லாஹு ஹய்யன் வ மய்யிதா, உங்களோட உயிரோடு இருக்கு செல்லும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், மௌத்து போறவும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் வந்தாங்க. இன்னைக்கு அந்த சஹாபியில கபர் இருக்குது துருக்கியில. கிட்டத்தில் ஒரு சரித்திரம் படிச்சேன், அது எழுதி இருக்கிறாங்க. இப்பவும் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்காக அவருடைய கபருக்கு முன்னால் ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கிறாங்க. ஹயாத்திலேயும் அவருக்கு செக்யூரிட்டி, மௌத்துக்கு போறவும் ஒரு செக்யூரிட்டி. காலையில ஒழுங்கினாங்க. ஒழுங்கினதுக்கு பின்னால மேலான ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் பிலாலை கூப்பிட்டு சொன்னாங்க, பிலால் எல்லாரையுமே வலீமாவுக்கு வர சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், ராணிய முடிச்சிருக்கிறாங்க, ஊருக்கு கூட வரல, ஊருக்கு கூட வந்து சேரல. ஹைபருடைய ராணி, யஹூதி பெண்மணி, ரொம்ப அழகான பெண்மணி, ரசூலுல்லாஹ் முடிச்சு காலையில வலீமாவுக்கு கூப்பிடுற வரைக்கும் பெரும்பாலான சஹாபாக்களுக்கு தெரியா. இப்ப சஹாபாக்கள் வந்தா சுப்ரா வெடிக்கப்பட்டிருக்குது. சுப்ரால என்ன போட்டாங்க? ஈச்சம்பழம் போடப்பட்டுச்சு, நெய் கொஞ்சம் வச்சாங்க, பயிறு கொஞ்சம் வச்சாங்க. வளமையா தின்ற ரொட்டியும் இல்ல, ஆட்டரிச்சி கறியும் இல்ல. இந்த 3 சாப்பாட்டோட அதுல சஃபியாவோட வலீமாவை முடிச்சு. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. சஹாபாக்களுக்கு டவுட்டா இருக்குது, இது முடிச்சு மனைவியாக முடிச்சிருக்கிறாங்களா, இந்த பொம்பளை உம்முல் முஃமினீனாக மூமின்கள உம்மவா மாறிட்டாவா, அல்லது அடிமையாக பாவிக்க போறாங்களா? அவ்வளவு எளிமை. நிக்காக நடக்கிற இடத்துல கொஞ்சம் பேருதான் இருந்தாங்க, மற்றவங்களுக்கு எப்படி நிக்காக நடந்துச்சு என்று தெரியா. அவ்வளவு சிம்பிள். சஹாபாக்களே பேசிக்கொண்டாங்க. போற நேரம் பாப்போமே, இங்கிருந்து போற நேரம் ஒட்டகத்துக்கு மேல ஏற்றி பரதாவை போட்டு மூடினா இவரும் மனைவி, தொடர்ந்து கொண்டு போனா அடிமை. அந்த காலத்துல தொடர்ந்து கொண்டு போற அடிமைகள் தான், மூடிக்கொண்டு போற சுதந்திரமான மனைவிமார்கள். ஒட்டகத்தில் ஏற்றினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏறினத்துக்கு பின்னால அவங்க உள்ளுக்கு உட்கார்ந்ததுக்கு பின்னால திரைய போட்டு மூடினாங்க. அப்பதான் விலகிச்சு ஹஜ்ரத் சஃபியா உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஒருத்தர். இதான் சிம்பிளான கல்யாணம். நிகழ்வை பெருசிப்படுத்தல்ல, பங்கனை பெருசாக்கல்ல, அதை பெருமையாக்கல்ல, அதுக்காக வருஷக்கணக்கு கடன் படல, அதுக்காக ஆண்கள் பேச்சு வெளிநாட்டுல 10-20 வருஷம் பிச்சை வாங்கி கொண்டு நாயாய் கொண்டு அலைஞ்சு கொண்டு தெரியல. அவங்களோட கண் இருந்துச்சு பங்கனை பிறகுள்ள வாழ்க்கை இருந்துச்சு. அவங்க எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை மட்டும் காட்டுறதுக்கு வந்தவங்க அல்ல, ஓரத்தை மட்டும் காட்டுறது வந்தவங்க அல்ல. எந்த மைதானத்தில் இறங்கினாலும் ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட். தொழுகைக்கு இறங்கினா சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, ஏக தொழுகையை பார்த்து உங்களோட தொழுகைகளை சரி பண்ணிக்கோங்க. நான் எப்படி தொழுகிறத நீங்க கண்டீங்களோ அது போல தொழுகைங்க. உலகத்துல பெஸ்ட் தொழுகையாளி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜி போறதுக்கு முன்னால சொல்றாங்க, குது அன்னி மனாசிககும், ஹஜ்ஜே உம்ராவை எப்படி செய்யணும்னு எனக்கு படிச்சுக்கோங்க. சிறந்த ஹாஜி ரசூலுல்லாஹ், சிறந்த முஅத்தமிர் உம்ரா செஞ்சவங்க ரசூலுல்லாஹ். 11 பொம்பளைகளோட வாழ்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? உலகத்துல ஆக பெஸ்டான கணவர் நான் தான் என்று சொன்னாங்க. பெஸ்ட் கணவர், தொழுகையிலே நம்பவான், மாப்பிள்ளையிலே அவங்க தான் நம்பவான். சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வஅன கைருக்கும் லி அஹ்லி, உங்கள ஆக சிறந்தவங்க தன்னுடைய மனைவிக்கு சிறந்தவங்க தான், நான் தான் என் மனைவிமார்களுக்கு மிகச் சிறந்த கணவர் சொன்னாங்க. எல்லா மூமின்களுடைய உம்மமாருக்கு, உம்மஹாத்துல் மூமின்களுக்கு
சிறந்த கணவராக எங்கட ரசூலுல்லாஹ் இருந்தார். நபி அலைஹிஸ்ஸலாம் 11 பேரை திருமணம் முடிச்சது அது துனியாவில இந்த பேய் பிசாசுகள் பார்க்கிறது போல காமத்துக்காக முடிக்கல. அப்படி முடிக்கிறதா இருந்தா 11 இளம் குமரிகளை முடிச்சிருக்கணும். 11 பேரை முடிச்சுகிறது. உலமாக்கள் எழுதுறாங்க, உலகத்துல 11 வகையான குணம் படைத்த பொம்பளைகள் இருக்கிறாங்களா. அந்த 11 வகையான குணமுள்ளவர்களை தான் ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. முடிச்சு காட்டினாங்க, எல்லாரையுமே சொர்க்கத்துக்கு கொண்டு போயிலும் நாங்க நல்லா நடந்தாங்க. அதுல ரொம்ப சூடான ஹீட்டான பொம்பளைகளும் வருவாங்க. நான் தான், உனக்கு வேற ஒருத்தரும் இல்லை, நான் சொல்லதா நீ கேட்கணும், உம்மக்கும் நீ ஏசோணும்னு சொல்லவும் வருவா. நானே ராணி என்று சொல்லிக்கணும் வருவா. நான் சொல்றதையில நீ செய்யணும்னு வருவா. நான் ஒரு குண்டு என்ன நீ குண்டணும், நான் எலும்பு என்ன நீ எலும்புன்னு சொல்லணும்னு வருவா. நீ எந்த வேலையை பாரு, நான் எந்த வேலையை பார்க்கிறேன் சுயநிலைமையாக உள்ளவங்களும் வருவாங்க. எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுப்பா. மாப்பிள்ளை என்ன மட்டும் கசப்பு அப்படி ஆட்களும் வருவாங்க. எல்லா ஜாதி ஆட்களும் இருக்குது. எல்லாரையும் எடுத்து பண்படுத்தலாம் என்று ரசூலுல்லாஹ் தட்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் வாழ்க்கை. 11 பேரையும் திருமணம் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அதுல இருந்தாங்க நபியை பார்க்க வயசுல மூத்த மனைவிமாரும் இருந்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பார்க்க வயசுல மூத்த. தன்னை விட 45 வயசு இளமையான அதற்கு ஆயிஷாவும் இருந்தாங்க. 15 வயசு மூப்பும் இருக்குது, 45 வயசு இளமையான மனைவியும் இருக்கிறார். அரபி பெண்களும் இருக்கிறார், யகூதி பெண்ணும் இருக்கிறார், ஹிஜாஸில் உள்ள பெண்ணும் இருக்கிறார், எகிப்தில் இருந்து வந்த பெண்ணும் இருக்கிறார். எல்லா ஜாதி ஆட்களையும் முடிச்சிருந்தாங்க சொல்றாங்க. முடிச்சிட்டு என்ன தெரியுமா? திருமணத்தை நிக்காக அல்லாஹ் எதுக்காக வச்சானோ அதுல ஃபெயில் ஆகாம ரசூலுல்லாஹ்வோட திருமண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல் வெற்றியோட போயிட்டா உலகத்திலே. என்ன வெற்றி தெரியுமா? 11 பேர்ல ஒத்தரை கூட மிஸ் ஆக்காம எல்லாரையும் சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இதுதான் ஒரு பொம்பளை நிக்காக முடிக்கிறதுல வெற்றி. இங்கதான் இங்க மாப்பிள்ளையோட சொர்க்கத்துக்கு போகணும். 2 பேர்ல ஒருத்தரு மறுமையில பிரியிறாங்கன்னா திருமணம் முடிச்சு ஃபெயில் தோத்து. நீங்க பாப்ப சும்மா ஊடு தந்து வேலை இல்லை, பாப்ப மாப்பிள்ளைக்கு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்து வேலை இல்லை. மாப்பிள்ளை சொர்க்கத்துக்கு போறார், மனைவியை காலிட்டால பிடிச்சு இழுத்து நரகத்துக்கு போடுறாங்கடா. வேலை இல்லை அந்த வாழ்க்கையில. எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனைவிமார்கள் வாழ்ற நேரமே சொன்னாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மௌத்தாகல, சொல்வது அவங்கள காலுக்கு கேட்குது. என்ன சொன்னாங்க? ஹதீஜா ஃபில் ஜன்னா, என் அன்பு மனைவி ஹதீஜா சொர்க்கத்தில இருப்பாண்டா. எப்படி சந்தோஷம் வந்தீங்க அந்த பொம்பளைக்கு, எப்படி சந்தோஷம் வந்தீங்க? வயசுல மூத்த ஹதீஜாவுக்கும் சொன்னாங்க, 45 வயசு இளமையான ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கும் சொன்னாங்க, ஆயிஷா ஃபில் ஜன்னா, சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, ஆயிஷா சொர்க்கத்திலே இருப்பார். தாய்மார்களே, சகோதரிகளே, இதனால் இன்றைக்கு இதை மனசுல பதிவு செய்யுங்க. திருமணமானவங்க பதிவு செய்யுங்க. எஞ்சியுள்ள காலத்தை நாங்க கழிக்கணும். துனியாவுக்காக வாழ போயிட்டு நாய் பேய் மாதிரி அடிச்சு கொண்டு 2 பேரும் ஒவ்வொருத்தர கோவக்கார மாதிரி காட்டி அவரோட குறையெல்லாம் போயிட்டு இவ வீட்டுல விடுற, இவட குறையெல்லாம் போயிட்டு அவர் சந்தையில சொல்ற, அது மீடியாவுக்கு வார, அது 3வது நபருக்கு செய்தி வார, இது ஒவ்வொருவரும் நாரி வெளியில முகம் காட்டையில் அளவுக்கு இப்படி கேவலமா வாழக்கூடாது. எங்களோட வாழ்க்கையோட லட்சியம் இங்குள்ள காணி அல்ல. எங்களோட வாழ்க்கையோட லட்சியம் இங்குள்ள ஊடல்ல. எங்களோட வாழ்க்கையோட லட்சியம் மாப்பிளக்கார லட்சம் அல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து குடிசையில வாழ்ந்தாலும் பரவாயில்லை. நாங்க 2 பேரும் ஒத்தருக்கு பாதுகாத்து கொண்டு சொர்க்கத்துக்கு ரெடி ஆகும். எங்களோட பிள்ளைய சொர்க்கத்துக்கு ரெடி பண்ணோம். இதுக்கு முதலாவது என்ன தேவை தெரியுமா? கணவனை மதிக்கிற பொம்பளைன்னு செய்ய. அவன் யாரா இருந்தாலும் சரி, யாரோட மகனா இருந்தாலும் சரி, நிறம் எப்படி இருந்தாலும் சரி, அவன படிப்பு எப்படி இருந்தாலும் சரி, அவனுக்கு இருக்கிற ஆளுமை எப்படி இருந்தாலும் சரி, அவருக்கு இருக்கிற விளப்பங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஒன்னே அவன் பொறுப்படுத்தானே.
என்னை அவன் பொறுப்படுத்திருக்கிறானே, முழு பள்ளி வாசல்ல ஜனங்களுக்கு முன்னால ஹுத்பா ஓதி கபில்து நிக்காஹா, எனக்கு சேர்த்து தாரி இந்த பெண்ண நான் கபூல் செய்து கொண்டேன் என்று சொன்னானே, என்னோட இறக்கத்துல தானே சொல்லிக்கிறான், என்னோட இறக்கத்துல தானே சொல்லிக்கிறான். அவன் என் மனைவியில நகையை கபூல் செய்து என்று சொல்லல, மனைவியில ஊட்ட கபூல் செய்து என்று சொல்லல, என் மனைவி கொடுக்கிற காரியை கபூல் செய்து என்று சொல்லல, மனைவியில வாப்பட சொத்துக்களை கபூல் செய்து என்று சொல்லல, என்ன கபூல் செய்து சொல்லிக்கிறான். வாப்புக்கு பிறகு ஏந்த 25வது வயசுல இருந்து ஏந்த 22வது வயசுல இருந்து சொர்க்கம் வரைக்கும் என்ன கூட்டிக் கொண்டு போற பொறுப்பை எடுத்திருக்கிறார். என்ன மாப்பிள்ளையும் நான் எவ்வளவு இறக்கமா நடக்கும், சொர்க்கத்தை கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறார். முஸ்லிமான மனைவி ஒன்று அவட மாப்பிள்ளை இப்படித்தான் பார்க்கும். இன்னொன்று தெளிவாக விளங்கிக்கோங்க, யாரும் நினைக்க கூடாது பிரச்சனைகள் வராது. சிலவங்க நினைக்கிறாங்க வீட்டுல பிரச்சனையே வரப்படாது, சாத பிரச்சனை வந்தாலும் அவங்க நினைக்கிறாங்க முசீபத், ஒரு பிரச்சனையோட முடிவெடுக்கிறாங்க, இவரோட வாழ இயலாது, இவரோட வாழ இயலாது. இவங்க இந்த துனியாவை நினைக்கிறாங்க சொர்க்கம் என்று. அதே பிரச்சனை வராத இடம் சொர்க்கம், யாரை பற்றியும் தப்பொன்னும் கொள்ளாத இடம் சொர்க்கம். துனியா வேண்டா, இது நெருப்பு பத்திர இடம், இங்க பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆக சிறந்த குடும்பம் ஃபேமிலி தான் ரசூலுல்லாஹ் குடும்பம். அவங்களோட வீட்டுக்குள்ளே பிரச்சனை என்றா எங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனை வராமிக்குமா? பிரச்சனை வாரது புதுசு இல்ல, பிரச்சனை ஏற்படுறது புதுசு இல்ல. பிரச்சனையை கண்டு குடும்பங்களை உடைச்சு கொண்டு மாப்பிள்ளைய வரைச்சு கொண்டு குறைகளை வெளியில கொட்டி கொண்டு தெரியாம அந்த இடத்தை பேஸ் பண்றது இருக்கிறேன். அல்லாஹ்வோட நெருங்கி வார பிரச்சனையை சமாளிக்கணும்னா தைரியசாலியான பொம்புல அவதான். அவதான் தகுதியுள்ள பெண், அவதான் தகுதியுள்ள மனைவி, அவதான் தகுதியுள்ள உம்மா. பிரச்சனைகளுக்கு பயப்படக்கூடாது. முதலாவது விலகிக் கொள்ளணும், மாப்பிள்ளை இந்த கணவனுடைய விருப்பங்கள் எது வெறுப்புகள் எது. அரபியில சொல்லுவாங்க தஃபாஹும் என்று. ரெண்டு பேரும் முதல்ல அடுத்தவனை விளங்கும். நான் என்னத்தை பேசினா இந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கும், எப்படி பேசினா பிடிக்காது, நான் என்ன கரையை செஞ்சா இந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கும், எதை கரையை செஞ்சா பிடிக்காது, நான் எப்படி பேசினா பிடிக்கும், எப்படி பேசினா பிடிக்காது, நான் வீட்டுல எங்கிட்ட நின்றா பிடிக்கும், எங்கிட்ட நின்றா பிடிக்காது. இதை விளங்கிக் கொள்வது வாழ்க்கை இன்பமாகிறதுக்காக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு எத்தனைன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி நிக்காஹ் பண்ற நேரம் 54 வயசு அவங்களுக்கு. அதற்கு ஆயிஷாவுக்கு 9 வயசு. 54 9 அடுத்த நாளே உடச்சு கொண்டு பேசிக்கோ பைப் வந்துக்கணும் அங்கதான். ஆனா முடிவு வரலாறு என்ன தெரியுமா சொல்லுது, ஆக விருப்பத்துக்குரிய ஜோடி அவங்க 2 பேரும் தான். எப்படி சக்சஸ் ஆக்கினாங்க. இன்னைக்கு 4 வயசு பிந்தியனாலே சொல்றாங்க, வயசுக்கு வந்து இடைவெளியா. மாப்பிள்ளையோட வயசு 25, மனைவியோட வயசு 20, கொஞ்சம் கூட வயச குத்தம் சொல்ற. வயசுல குத்தம், ஆளில குத்தம். 45 வயசு இடைவெளி உள்ள ரசூலுல்லாஹ்வுக்கு வாழ்ந்து அந்த இளம்பெண்ண சொர்க்கத்தை கூட்டிக்கொண்டு போயும் வேண்டா, ஏழைங்களுக்கு வாழையா வாழத்தானே காட்டி தந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பேசி சொன்னாங்க, ஆயிஷா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பேசினோன்னே உங்களோட பேச ஸ்டார்ட் பண்ணினோன்னு எனக்கு பட்டுரும், நீங்க என்னோட இறக்கத்தோடு இருக்கிறீங்களா கோவத்தோடு இருக்கிறீங்க. சுபஹானல்லாஹ், எப்படின்னு பாருங்க. அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில அவட பேச்சால பிடிக்கிறான்னு சொல்லலாம். அவ கேட்கிறா, யார ரசூலல்லாஹ், கோபமும் இறக்கமும் கல்வோட சம்பந்தப்பட்டது, நீங்க எப்படி விளங்கிக் கொள்றீங்க என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா வீட்டுக்குள்ள வந்து உங்களோட பேச தொடங்குற நேரம் பேச்சிலேயே நீங்க சத்தியம் பண்ணுவீங்க. அரபிகளோட இருந்தவங்களுக்கு தெரியும், அரபிகள் அடிக்கடி சத்தியம் பண்ணுவாங்க. வல்லாஹி பில்லாஹி தல்லாஹின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, சில நேரத்துல சொல்வீங்க, வரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பி மீது சத்தியமாக நான் விளங்கிக் கொள்வேன், நீங்க என்னோட ஃபுல் ஃபிட்டா தான் இருக்கிறீங்க. சில நேரம் அந்த சத்தம் மாறும், சொல்வீங்க வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பி மீது சத்தியமாக இருவீங்க.
அன்னைக்கு விலகிக் கொள்வேன், சட்டி சூடாதான் இருக்கிறது. முகத்தால விலங்குறல்ல, சாப்பாடு ஆக்கிக்கிற முறையை பார்த்து விலங்கல்ல, கதவை அடக்கிற சத்தத்துல விலங்கல்ல, பேசுற இடி விழுகிற மாதிரி பேசுற பேச்சுக்களால விலங்கல்ல, வாளால வெட்டுற மாதிரி கத்திரிக்கோள் மாதிரி பேசி விட்டத்தால விலங்கல்ல, சத்தியத்தால விலங்கெடுத்தான். அவ்வளவு அடக்கமான பொம்பளை. திருப்பி சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆமியா ரசூலல்லாஹ், அவட பதில பாருங்க, உங்களோட கோபம் வந்தாலும் உங்களோட சாப்பாட்டில் எனக்கு கோபம் வராது, உங்களோட முழுமையாக நான் வெறுக்க மாட்டேன், உங்களை விட்டு பிரிஞ்சு ஓடினோடு நான் நினைக்க மாட்டேன், ஏன கோபத்தை உங்களோட பேரோட மட்டும் முடிச்சு கொள்வேன். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் வெறும் 18 வயசு. ஹஜ்ரத் ஆயிஷா 18 வயசு கூட. இன்றைக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஆகமான காலம் அது. 18 தான் கல்யாணமே பேசுறாங்க இன்னைக்கு. அதுல ஆயிஷா திருமண வாழ்க்கையை முடிக்கிறாங்க 18 வயசுல. அந்த வயசுல அவர் பேசுற அனுபவமான பேச்சு இது, அனுபவ ரீதியான பேச்சவிட அவ என்ன சொல்றா, இந்த வார கோபங்கள் ஆவேசங்கள் இது எல்லாத்தையும் உங்களோட பேரோட முடிச்சுக்கொள்ள யார சொல்லலாம், அங்கிட்டு போகாது. மா அஹ்ஜுரு இல்ல ஸ்மக், உங்களோட பேரை மட்டும்தான் நான் கோபிக்கிறேன்னு சொன்னான். இன்னைக்கு இப்படி பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு 100 பொம்பளை இருந்தா போதுமே, வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் மலரும், சண்டைகள் இல்லாம போகும், பிரச்சனைகள் இல்லாம போகும். பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலையும் நெருப்பு பத்திர போல பிரச்சனைகள் வந்தீங்க. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலையும் பெரிய பிரச்சனை வந்தீங்க. ஊரே திரள்ற அளவுக்கு பிரச்சனை, ஊரே பிரிஞ்சு சண்டை பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை. ஒரு கட்டம் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பாதையில பயணம் பண்ணி போறாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க. நல்லா பெண்கள் இதை மட்டும் காதில் எடுத்துக்கொண்டு போனாலே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் இருக்குது, பயணம் கொண்டு போறேன்னா சீட்டு போடுவாங்க. இன்னும் நாங்க சீட்டு போடுறதுக்கு தள்ளி சீட்டு எங்கட, நாங்க சீட்டு போடுற 10 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு 2ஆம் துண்டு புலவனும் 7ஆம் துண்டு புலவனும் பெரிய ஒரு தொகையை சேர்க்கல போட்டுக்கொண்டு போறதுக்கு. அவங்க சீட்டு போட்டு அதுக்கல்ல எந்த மனைவியில பேரு வருகிறதோ அவங்களைத்தான் பயணத்துல கூட்டிக்கணும் போறோம். அன்னைக்கு சீட்டு போட்டா எந்த பேரு வந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இந்த நான் சொல்ற முழு சம்பவமும் சஹீஹ் புகாரியில இருக்குது. புகாரி ஷரீஃப்ல செய்தியை சொல்றேன். மறுக சந்தேகம் பலகீனம் அனமனம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, புகாரில் இருக்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய பாதையில பனுல் முஸ்தலிக் அந்த கபீலாவோட போயிட்டு சண்டை போட்டோம், யுத்தம் நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல பெண்கள் போறதுக்கு ஒரு முறை இருந்துச்சு. ஒரு கூடு மாதிரி பழைய காலத்துல பக்கி கடத்தை பின்னால கட்டுவாங்க, அது போல ஒரு கூடு, அதை சுத்தி புடவை போட்டிருப்பாங்க, கேட்டின் போட்டு இருப்பாங்க. பெண்கள் அதுல உட்காருவாங்க. அந்த ஒட்டகத்துக்கு இந்த 2 பேரை நியமிச்சுக்குது. அவங்க தூக்கி ஒட்டகத்துக்கு மேல வச்சு கட்டுவாங்க. கட்டின கூட ஒட்டகம் எழும்பும், அப்படியே பேசிடும். எங்கேயாவது இறங்கணும்னா ஒட்டகம் உட்கார்ந்தது பின்னால அதை அவுத்து கீழே வைப்பாங்க. பெண்கள் இறங்கி போயிட்டு அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. இதுதான் அந்த காலத்துடைய முறை. மதீனாவை கிட்ட வந்துட்டோம். நாளை பகலாக செல்ல மதீனாவுக்குள்ள போற கட்டம். தஹஜ்ஜுத் நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாகனத்தை நிப்பட்டுங்க, வெளிவாசல்களே போற தேவைகள் ஆட்களுக்கு இருக்குது. நிப்பட்டின உடனே ஏத பல்லாக்கை மவுத்து சஹாபாக்கள் கொண்டு வந்து வச்சாங்க. நான் இறங்கி காட்டுக்குள்ள போனேன், ஏத கலாஹாஜத்தை முடிக்கிறதுக்கு. முடிச்சு கொண்டு திரும்பி வந்து ஏத கழுத்தை பிடிச்சு பார்த்தா கழுத்துல இந்த மாலையை காணல. எத்தனை பவுன் வட்டிக்கும் கமல ஆயிஷா நாகிற கழுத்துல இருந்து அந்த மாலை எத்தனை பவுனிக்கும்? 4 பவுனுக்கால போட்டிப்பாங்களா? ரசூலுல்லாஹ் கையில வாரே ஹஜாதாக்கள தொடப்பை கொடுத்தீங்க. தங்க மலையலத்தின் தொடக்க இருந்துச்சு, தங்க தட்டு தட்டார இருந்துச்சு. அது ஜுவல்லரியில கொடுக்கிற ஜாதி மாலை இல்ல. தஸ்பீஹ் மணிக்கு இல்லையா, பலக கட்ட, அது போல வெட்டின மாலைய ஜஸ்உ துஃபார் என்று சொல்லுவாங்க. ஒரு வகையான கட்டை, அந்த கட்டைகளால வெட்டின மாலைய. அது கூட அறந்து போயிட்டீங்க. இதை தேடிக்கொண்டு போய்த்திருந்தா அதுக்கிடையில எல்லாரும் வேலைகளை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஜமாத் போறாங்க.
ஏன் ஒட்டகத்தை பொறுப்பா இருந்த சஹாபாக்கள் நினைச்சுக்கிறாங்க நான் உள்ளுக்கு இருக்கிறேன். அப்படியே தூக்கி ஒட்டகத்துல வச்சு கட்டினாங்க. ஒட்டகம் விழுவி போக ஆரம்பிச்சிருச்சு. அதை ஒருத்தர் உள்ளுக்கு இருக்கிற பாடம் விளங்காதான். சொல்றாங்க அந்த காலத்துல பெண்கள் மிச்சம் கொழுப்பு இல்லை, பெண்கள் மெல்லிஜான்களா இருந்தாங்க. ஏண்டா புகாரில இது வருது, பெண்கள் அந்த காலத்துல சாப்பிடுறது குறைவா. இப்ப எப்படி நீங்க பாத்துக்கோங்க. ஆனா அந்த காலத்துல இன்னமா யகுல்னல் உல்கா, பெண்கள் கொஞ்சமா தான் தின்னுவாங்க. இப்ப சட்டி சாணுக்கு அடிக்கிற அது வேற கதை. அப்ப கொஞ்சம் தான் தின்னாங்க. அதனால ஒரு பொம்பளை உள்ளுக்கிறதே விளங்கி இல்ல, தூக்கி வச்சாங்க போயிட்டாங்க. அதுல தாயிஷா மாலைய முறை கொண்டு வாரா, லைசவின் தாயின் வரா முஜீப், கூப்பிடுறவும் மாலை இல்ல, கூப்பிட்டா பதில் சொல்லவும் ஆள் இல்ல. எல்லாரும் போயிட்டு தஹஜ்ஜுத் நேரம் கார இருளாகி. அப்ப நான் முடிவு செஞ்சேன், அங்கேயும் இங்க தடமாறாம இறங்கின இடத்திலே ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்வோம். கொஞ்சம் தூரம் போய் தன்னை தேடி பார்த்துட்டு தேடி வருவாங்க. ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்து எனக்கு அப்படியே தூக்கம் வைத்திருச்சு. பின்னால ஒரு சஹாபி வந்து கொண்டிருந்தார். விழுந்த பொருள்களை புறக்கிறது போடப்பட்ட சஹாபி ஹஜ்ரத் ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் நான் நிற்கிற இடத்துக்கு வரும்போது சுபஹு விடிஞ்சிருச்சு. தூரத்துல பாத்திக்கிறாரு, கல்லுக்கு மேல் ஒரு மனுஷன் நீக்கிறது தெரியுது. கிட்ட வந்து பார்த்தா என்ன அடையாளம் கண்டு கொண்டால் நான் தான் இருக்கிறேன். பால்கள் யோசிப்பாங்களே, இவா கண்டவுடனே இவதான் எப்படி விலகி கொண்ட, அப்ப ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அதுல தாயிஷா சொல்றாங்க, என்ன காரணம் தெரியுமா? பர்தா போடுங்க ஆயத்து வர முந்தி என்ன கண்டிக்கிறார் என்றா, பர்தாவோட ஆயத்து வந்த பிறகு காணல. வக்கான ராணி கபிலல் ஹிஜாப், ஹிஜாபோட ஆயத்து வர முந்தி அவர் கண்டிக்கிறார். அதை வச்சு பிடிச்சு கொண்டார். அவர் என்ன கண்ட உடனே சத்தம் ஒன்று போட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று. அந்த சத்தத்துக்கு தான் நான் ஒளிமினேன். அல்லாஹ்வின் சத்தியமா அதுக்கு அங்கிட்டு ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை அவரு பேசுவோம் இல்லை, நான் பேசுவோம் இல்லை. அவரு விலகிச்சு மிஸ் ஆகி பேசிக்க. அவர் ஒட்டகத்தை கொண்டு உட்கார வச்சாரு, நான் ஒட்டகத்தில் ஏற்றினேன். அவர் மூக்கன கையில பிடிச்சுக்கொண்டு முன்னால நடக்கிறாரு, ஒட்டகம் பேசிக் கொண்டிருக்கு. சரியா முகருடைய நேரம், சஹாபாக்கள் மதீனாக்குள்ள போறாங்க. நாங்களும் போய் தங்க செய்து கொண்டோம். இதை கொஞ்சம் பேர் பார்த்துட்டாங்க. பாருங்க சோதனைகள் எங்க வருது. ரசூலுல்லாஹ் மனைவி நல்லா சுமோடுறல்ல, அவங்களையும் எக்ஸாம் வச்சு பாக்குற. குசினிக்குள்ளையும் சோதனை வருமா, பெட்ரூமுக்குள்ளையும் சோதனை வரும், கணவன் மனைவி இருந்து கொண்டிருக்கிறதும் சோதனை வரும், உள்ளகளாலையும் சோதனை வரும், பௌத்தாக காட்டியும் சோதனை வந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு அல்லாஹ்வோடு இருக்கிற தொடர்பு பார்க்க ஒரு சோதனை வந்தாத்தான் விளங்கும். ஒரு பெண்ணுக்கு ரப்போடு இருக்கிற தொடர்பு சோதனை வந்தா மனுஷன் மறக்கிறதானே. யாருக்கோ போற, எவனுக்கோ ஏசுற, எங்கேயோ போய் சண்டை பிடிக்கிற, சின்ன பிரச்சனையை பூதாகரமாக்குற எல்லாம் நடக்கும். அல்லாஹ் அந்த கட்டத்தை பார்க்கணும். மதீனால முனாஃபிகள் நெருப்பு வச்சுட்டாங்க. எப்படி நெருப்பு? நவுது பில்லாஹ். அதுல ஆயிஷாவுக்கு இந்த சஃப்வானோட தொடர்பு கதை பரவுது. பஞ்சுக்கு நெருப்பு வச்ச மாதிரி புஷ் புஷ் பத்து மதீனா. முனாஃபிகள் சந்தி சந்தியா இருந்து பேசுறாங்க. அப்படியாமா இப்படியாமா, அன்னைக்கு ஒரு அங்கால போனாரு, இன்னும் எப்படி போனாரு, அதுதானே அப்படி, அதுதானே இப்படி கதையை வச்சு இல்லாத உடம்பொன்னே சமைச்சிட்டாங்க, கதையை உண்டாக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை விட சிறந்த ஒரு மனிதர் இருக்குமா? அல்லாஹ் ரசூலை விட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்தவங்க ரசூலுல்லாஹ். அவங்களுக்கே சோதனை. இதை கேட்க சொல்ல எவ்வளவு பற்றிக்கும் அவங்களுக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் முன்மாதிரியா இருக்கிறவங்க, மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்றவங்க, முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தா வந்தவங்க, அவங்களுக்கு அவங்களோட கொண்டாட்டிய பாதுகாக்கலா பேசி சென்றா ஒரு வெட்கம் இல்லையா? நபிக்கு எவ்வளவு தூரம் மனசு புண்பட்டி, அவருக்கு அவருடைய பொம்பளையை பாதுகாத்துக்கணும். கதை வெடிக்குது மதீனாக்குள்ள. அல்லாஹ்வுடைய சோதனை வளவேல பிரச்சனை ஒண்ணு வந்தா வஹி வரும், உடனே பிரச்சனையை முடிக்கும். அல்லாஹ் வஹியும் அனுப்பல, வஹியும் வருதில்லை. ஆனா இவ்வளவு செய்திகளும் அதற்கு ஆயிஷாக்கு தெரியா. அவன் வீட்டுக்குள்ளிக்கிற பொம்பளை இல்லையா, யாரும் சொல்லல.
அதுல ஆயிஷா சொல்றாங்க, வந்த புதுசுக்கு எனக்கு கொஞ்சம் காய்ச்சல். வளமையா எனக்கு நோய் வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருவாங்க, கொஞ்ச நேரம் கூட நிற்பாங்க, என்னோட ரொம்ப இரக்கமா பேசுவாங்க நோய் காலத்துல. ஆனா இந்த முறை காய்ச்சல் அப்படி இல்லை. வீட்டுக்குள்ள வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பண்ணுவாங்க, கைஃப தீக்கும் எப்படி கேட்பாங்க, பேசிடுவாங்க. இது எனக்கு கொஞ்சம் டவுட். அந்த வளமை மாறும் இல்லையா, ரசூலா ஏன் இப்படி நடக்கிறாங்க? ஆனாலும் கேட்டுக்கொள்ள பயம், என்னமோ இருக்கும்னு சும்மா இருந்தான். நான் என்னத்துக்கு தெரியுமா அதை சொல்றேன்? அல்லாஹ்வுடைய ரசூலுள்ள பரிசுத்தமான வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் வந்திருக்குது. உலகத்திலே அதிசிறந்த ஒரு கூடு, அதிசிறந்த வீடு. அந்த ஆயிஷாவோட ஒரு பெட்ஷீட்டுக்குள்ள இருக்கிற நேரம் அதுல ஜிப்ரீல் வந்திருக்கிறாங்க. வேற ஒருத்தர் ஃபேமிலிக்கும் அப்படி வந்திருக்காங்க. அதுல ஆயிஷாவோட இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆயிஷாவுக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்குள்ள இது வெடிக்குது. எப்படி அதை கவனிச்சாங்கன்னு பாருங்க, எப்படி அதை பேஸ் பண்ணி நாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நாங்க கோலையா பேசிட்டோம், எப்படி அந்த இளம் பெண் சமாளிக்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இந்த பிரச்சனை வார நேரம் அதுல ஆயிஷாக்கு 45 வயசு இல்ல, அவருக்கு 15 வயசு தான். 15 வயசுக்குள்ள மடை அடிக்கிறாங்க, சேறு பூசுறாங்க, மானத்தை உடைக்க பாக்குறாங்க, மானத்துல கை வச்சிருக்கிறாங்க. கிளியர் பண்றது கஷ்டமான ஒன்றுதான், மானத்துல கை வச்சா. இன்னைக்கு எலெக்ஷன் பீரியட் வந்தா பாக்குறோம், ஒரு அரசியல்வாதியை விழுத்த தோணுமெண்டா மானத்துல கை வைக்கிறார். இவருக்கு இந்த பொம்பளையோட தொடர்பு அவரோட தொடர்புண்டா மக்கள பார்வையை விழுகிறது லேசி என்ன, அவருக்கு அதை கிளியர் பண்றது லேசி இல்லை, கஷ்டமான ஒன்று. ஒரு நாள் காய்ச்சல் கொஞ்சம் சோமாய் கொண்டு போகுது. இந்த நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்கட டொய்லெட் எல்லாம் இருந்துச்சு தூரத்துல, டொய்லெட்டுகள் வீட்டுக்குள்ள வீட்டு பக்கத்துல இல்ல, பழைய அரபிகள முறை காட்டுத்தான் டொய்லெட் போற, இந்த ராவிக்கு போயிட்டு வந்தா 4 ராவிக்கு தான் திரும்ப போகும். அப்ப எங்கட குடும்பத்துல வாப்பட சொந்தம், வாப்பட மாமி என்ன ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாமி முறையாகிற உம்மு மிஸ்தாஹ் அந்த பொம்பளை வந்தா, அவவோட நான் போன வெளிவாசல் எல்லாம் முடிச்சுக்கொண்டு வார நேரம் உம்மு மிஸ்தாஹ் அந்த பெண்ணுடைய கால்ல அவட உடுப்பு சிக்கப்பட்டு அவ முடிந்தா. பொதுவா உண்டுதானே, கால் போய் செஞ்ச சரி பட்டா போற நேரம் கால் எதருண்டா நாங்க நினைக்கிற முசீபத். அவரோட அந்த காலத்துல அப்படிதான் கால் சிக்குண்டு விழப்பாக்கு செல்ல மகனுக்கு பதுவா செஞ்சாவா, தாயிஷா மிஸ்தா என்ன மகன் மிஸ்தா நாசமா போட்டு வந்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன பத்ர்ல கலந்து கொண்டு உங்களோட மகனுக்கு பதுவா செய்றீங்க? அத்தசுப்பீன ரஜுலன் ஷஹித பத்ரா, உங்களோட மகன் மிஸ்தா ஹஜ்ரத் மிஸ்தா பத்ர் சஹாபி, அவருக்கு பதுவா செய்றீங்களா? அப்பதான் அவ கேட்கிறா, உங்களுக்கு தெரியலா உங்களை பத்தி அவன் எப்படி கதையில பரப்புறான்? அப்பதான் ஆயிஷா கேட்கிற, என்ன பத்தி கதையா, என்ன கதை? எல்லா கதையும் திறந்துட்டான். இப்படி 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 எல்லாம் உங்களை பத்தி செய்திகளை உச்சரிக்கிறான். சுபஹானல்லாஹ். அதாவது ஆயிஷா சொல்றாங்க, எனக்கு சோமான காய்ச்சல் மருக வர ஆரம்பிச்சு. எனக்கு அப்பதான் தெரியும் இப்படி எல்லாம் மதீனா பேசிருக்குது, என்னோட பேச்ச ரசூலுல்லாஹ் குறைச்சது இருக்குதான் அப்பதான் தெரியும். வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டேன், யா ரசூலல்லாஹ் உம்மோட வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா அங்க போயிட்டு உம்மவி நூடாக, சின்ன பிள்ளைதானே, தாய் நூடாக என்ன செய்தி, இதுக்கு என்ன செய்யலாம் என்ற ஐடியாவுக்கு தான் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கிடையில ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க பாருங்க, கணவர் என்ற வகையில எவ்வளவு நிதானமா கையாண்டு இருக்கிறார். வஹி வருகிறது இல்லையா, அடுத்த பிரச்சனை இருக்குது, வஹி இல்லையா மஷூரா பண்ணணும். வஹீட வரக்கத்தை கொண்டு வர 2வது மஷூரா. மனைவியிட விஷயத்துல கதை பரவுது, 2 பேரை மஷூராவை கூப்பிட்டாங்க. ஒன்று மருமகன் ஹஜ்ரத் அலிய, 2வது குடும்பத்துல ரொம்ப ஒரு புள்ள போல பழகக்கூடிய ஹஜ்ரத் உஸாமா. 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டாங்க, இப்படி கதை பரவுது தெரியுது, நான் எப்படி நடந்து கொள்ளணும்? ஹஜ்ரத் உஸாமா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களோட மனைவினா நல்ல புள்ள, எங்களுக்கு அவட அப்படி பேட் சைடு ஒன்று தெரியா, நல்ல புள்ள, அவ அதை பத்தி எங்களுக்கு தெரியும்.
ஹஜ்ரத் அலிட்ட கேட்டாங்க மருமகன். ஹஜ்ரத் அலிட மிஜாஜ் வேற. அவர் ஒரு ஜட்ஜ்மார் யார். அவர் யாருக்கும் பாடி பேச மாட்டாரு, பூசி பேச மாட்டாரு, வெட்டொன்னு துன்றா பேசுறவரு. அவர் சொன்னார், யார சூழல்லா, உங்களுக்கு பொம்பளையா பஞ்சம் இருக்குது, இவன் உச்சா எத்தனையோ பெண்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க, நீங்க உங்களோட வீட்டுல வேலை செய்யற பரீர அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரணை செய்யுங்க, அவ உண்மையே சொல்லுவான். இப்படி சொன்னதே ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு மனசுல சரியான ஆச்சரியம். ஹஜ்ரத் அலி இப்படி சொல்லிட்டாங்க, அவர் தவறா சொல்லல, இப்படி சொன்னாங்க. ஹஜ்ரத் பரீரா கூப்பிடப்பட்டாங்க. சொன்னாங்க, உம்மா சொல்லு, நீ தானே வீட்டுல வேலை செய்தால், உங்களுக்கு ஏதாவது சந்தேகமானது கண்டிக்கிறீங்களா? நீங்க நான் இல்லாத நேரத்தில் யாராவது வீட்டுக்கு வந்தீங்க? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் வீட்டுல நடக்குது, ரசூலுல்லாஹ் வீட்டுல எப்படி நீங்க அந்த புள்ள சொல்லுது, அப்படி குறை சொல்றதுக்கு ஒன்றுமே எனக்கு என்ன தெரிகிறது ஒன்னேன்னு சொல்லலும். ஹஜ்ரத் ஆயிஷா ஒரு சின்ன புள்ள, ஜாரியத்துன் ஹதீஸத்து சின், வயசு குறைந்த ஒரு சின்ன புள்ள. அவ எவ்வளவு சின்ன புள்ள தனம் இருக்கிறதா, ரொட்டி சுடுகிறதுக்கு மாவை பெசஞ்சு வச்சுட்டு மூடாம தூங்கிடுவா, ஆடு வந்து தின்னுட்டு போகும். பெசஞ்ச மாவை மூடாம தூங்குறதா அனுபவம் குறைஞ்ச ஒரு சின்ன புள்ள, வேற குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? இப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ போய்தா உம்மட வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறினாங்க. எழுதி சொன்னாங்க, சஹாபாக்களே, என்ன மனைவியில விஷயத்தை வச்சு அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற முனாஃபிக் என்ன தொந்தரவு பண்றான், என்ன மானத்தை வாங்க போறான். அல்லாஹ்வின் சத்தியமாக என் மனைவி நல்லவளத்தை நான் கருதுகிறேன். அவளோட தொடர்பு படுத்தி ஒரு சஹாபியை சொல்றாங்க, அவரும் ஒரு நல்ல மனிதன் தான், அவர்களை வீட்டுக்கு வந்தா இன்னொன்னு தான் வருவாரு. இந்த கஷ்டத்திலிருந்து என்னை யாரும் பாதுகாப்பீங்க? இப்ப விழுகிறார் அவுஸ் கிளையை சேர்ந்த தலைவர் சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்ல, நான் ரெடி. அவர் எங்கட குடும்பமான அவுஸ சேர்ந்தவரா இருந்தா நானே களத்தை வச்சு போடுவேன். பிரச்சனை உண்டாக்கினவன் தான், ஆனா அவன் எங்கட ஆள் அல்ல, அவன் எங்கட சகோதர இனமான ஹஸ்ரத்தை சேர்ந்தவன். நீங்க எதை செய்ய சொல்றீங்களோ நான் செய்கிறேன். இப்படி சொன்ன உடனே ஹஸ்ரத்தை சேர்ந்த எழுதினாரு. ஏற்கனவே 28 வருஷம் 30 வருஷம் அவுஸ் ஹஸ்ரத் என்று மதீனால பிரிஞ்சு சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. தீனுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் 2 கூட்டத்தையும் சேர்த்து வச்சிருந்தான். இந்த பிரச்சனையில பழைய அந்த கோபதாவும் திரும்ப வெடிக்க பார்க்குது. அந்த சைடில் இருந்தான் சாதி இப்னு உபாதா. அவர்களும் சொன்னாரு, சாதி நீங்க சொன்னது பிள்ளை, உங்களுக்கு எதுவும் அப்துல்லாஹ் இப்னு உபை உங்களோட குடும்பம் என்றாலும் நீங்க செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு செய்ய இயலாது. இப்ப இந்த பக்கத்தில் எழுதினார் உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீனும் முனாஃபிக், ஒரு முனாஃபிக்காக வாதிடுறாயினா. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார், சுப்ஹானல்லாஹ், எங்கட பிரச்சனை ஊரை 2 வெடிக்க வைக்க பாக்குது. இப்ப இந்த அவுஸ் இருந்து கொஞ்சம் பேர் நிரம்ப, அங்க இந்த ஹஜ்ரஜி நிரம்ப, அதுக்குள்ள அவுஸ் ஹஜ்ரஜில சண்டை வரப்பாங்க, பெரிய பிரச்சனை வரப்பாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து அமைதியா இருந்தாங்க, அப்படியே சேப்பாய். நான் இப்ப பேசுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு மாசமா போகுது. அல்லாஹ் ஏன் தெரியுமா இப்படி வச்சிருந்தான்? ஒரு நிமிஷத்துல அல்லாஹ்க்கு இந்த டவுட்டை கிளியர் பண்ணேனும். முழு உம்மத்துக்கு படிச்சு தந்தான், எல்லா ஊடுகள்லையும் இப்படியானதும் வரையிலும். இப்படியானது வந்தா நீங்க பொறுமையாக நிதானமாக எப்படி நடக்கலும், அவசரப்பட்டு உடஞ்சி பேசிடுவானா. அதை சொல்லாக்கு இழுத்து வீசி ஆயிஷா போகண்டா, 100 பொம்பளை இந்த வரிசையில நிற்பாங்க அவனோட மனைவியா வாரத்துக்கு. அதுல ஆயிஷா மாதிரி 100 இல்ல 1000 இருக்கு வாரத்துக்கு. பொம்பளை பஞ்சம் இல்லை அவங்களுக்கு. ஆனாலும் அதெல்லாம் புத்திசாலித்தனம். அதுல ஆயிஷாவுக்கு மேலும் எந்த விஷயத்துல இப்படி எல்லாம் பேசுற, இவங்களோட நான் வாழ தேவையில்லை, இவ்வளவு பெரிய வயசானவரோட நான் வாழணுமா, எந்த வயசுக்கு நெருக்கமான ஒரு யங் மேனோட போய் வாழவில்லை. இப்பதான் எனக்கு 15 வயசு, பாப்பா இவனுக்கு என்ன முடிச்சு கொடுத்தீங்க, பாப்போடு சண்டை போடு. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யூஸ் பண்ணின வார்த்தைகளை பாருங்க. அதுல அலியோட உஸாமாவோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ணாங்க. எதை பத்தி தெரியுமா? அவங்களோட மனைவிய பிரியிற விஷயத்திலே ஆயிஷா சொல்றாங்க. என்ன பிரியிற விஷயத்திலேன்னு கூட சொல்ல வாய் வரலையா.
அப்படித்தானே சொல்லிக்கணும். என்ன பெரியதா தொடர்ந்து வாழ்றான்னு ஹஜ்ரத் அலியோட மசூரா பண்ணினாங்க. எதையாவது சொல்லிக்கணும். ஃபீ ஃபிராக்கி என்று சொல்லல, ஃபீ ஃபிராக்கி அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தை பெரியதா தொடர்ந்து வாழ்றான்னு மசூரா பண்ணாங்க. அந்த வார்த்தை சொல்றது கூட மனசு இடம் கொடுக்குது. அவ்வளவு முஹப்பத், அவ்வளவு முஹப்பத். அதுல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இத கேள்விப்பட்டதுல இருந்து அதான் சொல்லுவாங்க, ஊரு அழுது வேலை இல்ல, உரியவன் அழுவணும். ஊரில் உள்ளவங்க யாசின் ஓதி வேலை இல்ல, பிரச்சனை பட்டவர் யாசின் ஓதணும். ஊர்ல உள்ளவங்க இஸ்திக்ஃபார் செஞ்ச வேலை இல்ல, அவர் இஸ்திக்ஃபார் செய்யணும். பிரச்சனை வந்திருக்க ஆயிஷாவுக்கு அல்லாஹ் பார்த்தான், அவ அழுகிறாவாங்க. எப்ப காதில செய்தி விழுந்துச்சோ, எப்படி அழுக தெரியுமா அழுதா. ஒரு முறை துவா போட்டு பிரச்சனை முடியல, அதுல ஆயிஷா சொல்றாங்க, கண்டிப்பா 2 நைட் ஒரு டே, 2 ராவும் ஒரு பகலும் அழுதனா, கண்ணீர் நிற்காம போயிட்டு கொண்டிருச்சு. சொர்க்கவாதி பெண்ணை அல்ல அழ வைக்கிறான். என்னதுக்கு? இப்படியான பிரச்சனையை முடிக்கையில் ஒரு ரப்பிட்ட வந்தா மட்டும்தான். முழு உலகத்தில் இருக்கிற பொம்பளைகளுக்கும் காட்டினான், உங்களோட மாப்பிள்ளையோட பிரச்சனை வருதா எனக்கிட்ட வாங்க, கண்களுக்கு தஹஜ்ஜுதில் அழுங்க, நீண்ட தஹஜ்ஜுதில் அழுங்க. குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய சிறந்த நேரம் தஹஜ்ஜுதில் அழுகிறது. அது ஆயிஷா அழுதுகிட்டே இருந்தார். இப்ப கடைசி நாள் அது ஆயிஷா உட்கார்ந்து இருக்கிறாங்க, உம்மா வந்து இருக்கிறா, வாப்பாவும் இருக்கிறாங்க. உம்மாட்ட போயிட்டு கேட்டா, உம்மா என்ன பத்தி இப்படி கதவு போகலாமே, உம்மா வேறொரு சைடுக்கு போல திருப்பினா. உம்மா சொன்னா, மகள் இப்படிதான் உலகத்துல ஒரு மனுஷனுக்கு பல கொஞ்சாதி மாதிரி இருந்து அதுல ஒரு மனைவிக்கு மாப்பிள்ளை கிட்ட நல்ல மதிப்பு இருந்தா, அவ அழகாகவும் இருந்தா, அடுத்த பொம்பளைகள் இப்படியான கட்டுமானங்களை கட்டுறது உண்மைதான். அப்படின்னா உனக்கும் அடுத்த பொம்பளைகள் கட்டிங்கிறது அவட அபிப்பிராயம். இப்படி இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அவருக்கு வந்தாங்க. ஒரு மாசத்துக்கு பிறகு அன்னைக்கு தான் தொடர்ந்து பேசினான், ஆயிஷா உங்களை பத்தி இப்படி உள்ள செய்திகள் வந்து கொண்டீங்க, அதனால நீங்க இப்படி ஒன்றுல சம்பந்தமே இல்லைன்னா அல்லாஹ் உங்களை சம்பந்தம் இல்லைன்னு அறிவிப்பான். கொஞ்சமாவது மனசு அப்படி ஆடிப்பட்டிருந்தா, காட்சிப்பட்டிருந்தா, பேசிப்பட்டிருந்தா, மனுஷன் தானே, தவறை ஏற்றுக்கோங்க, தௌபா செய்யுங்க. தௌபாவை பாவத்தை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்தவங்க அல்லாஹ் கபூல் செய்வான்னு சொன்னாங்க. எப்படி அது ஆயிஷா சொல்றா, இத சொன்ன உடனே இவ்வளவு அன்பான ரசூலுல்லாஹ் இந்த 2வது பேசின வார்த்தையால் அவங்களுக்கும் ஒரு டவுட் வந்த போல இருக்கிறது. எனக்கு வடிஞ்சு கொண்டிருந்த கண்ணீர் நின்றுட்டு. ஏன் நின்று தெரியுமா? உடம்பில சூடு கூடினா கண்ணிக்கிற கண்ணீர் நின்றுடும். அதுக்கு ஒரு சொட்டு ஒரு டோட் கண்ணீர் வடியல, என் உடம்புல சூடாயிட்டு. நான் சொன்னேன் வாப்பாக்கு, வாப்பா நீங்க தான் பதில் சொல்லணும், வாப்பா ரசூலுல்லாஹ்க்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு மகள் சொல்லாமலே, மகள் உண்மையில தவற செஞ்சிருந்தாலே வாப்பமாறு பூசுறாங்களே, தவறுக்கு தெரிஞ்சு பூசுறாங்களே. அந்த வாப்பா அப்படி இல்ல, அவரு கேட்டாருமா கோலில் ரசூலுல்லா, மகள் உண்ட பிரச்சனைக்கு நீதான் பேசணும், நான் என்ன சொல்ல ரசூலுல்லாஹ். உம்மைக்கு சொன்னாங்க அஜீபி ரசூலுல்லா, உம்மா நீங்க சொல்லுங்க என் கணவருக்கு பதில். அவரும் கேட்டா நான் என்ன சொல்ல, மகள் என்ன சொல்ல, நான் மௌனமா இல்லை சொன்னாங்க. ஆயிஷா கோவத்துல அவங்களோட செய்திகளை கேட்டு கேட்டு உங்களோட மனசுலையும் அது உரசிக்க பதிஞ்சிட்டு உங்களோட உள்ளத்துல. நான் இப்ப இல்லவே இல்லை என்றாலும் நீங்க என்ன ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி இல்லை. சும்மாவது பொய்க்காவது கொஞ்சம் எழுந்துச்சுதான்டா நீங்களை பாஞ்சி உண்மை என்றீங்க, அதுதானே நெருப்பு இல்லாம போக வராதுன்னு சொல்லுவீங்க. பேசி வேலை இல்லை. இப்ப எனக்கும் உங்களுக்கும் இடையில வித்தியாசம் என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பாவை போலேனா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பாக்கு தெரியும் என் மகன்மாருதான் பேசி அடுத்த மகன் யூசுஃப கிணத்துல போட்டாங்க, பாப்பாக்கு தெரியும் அது. ஆனா யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க, யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க, யாருக்கு சொன்னாங்க இவரது அழகா பொறுக்கிறத தவிர வேற வழியே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளை முடிக்க யாருக்கும் குறை சொல்லிக் கொண்டு மடையடிச்சு கொண்டு இருந்த பேர் இல்ல, பொறுமையா இருந்து கொண்டு அல்லாஹ்விட்ட உதவி கோர்றத தவிர வழி இல்லையா.
இதைதான் நான் உங்களுக்கும் சொல்றேன் சொல்லிட்டு அடுத்த பக்கம் திரும்பி தூங்கி கொண்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கொழும்ப கிடைக்கல, வஹி வருது, ஒரு மாசத்துக்கு போறது சம்பந்தப்பட்டவங்க நிக்கிற இடத்துல வகை வருது. வளமேல வகை வந்தா அதுல பாடத்தால வேறுத்து வடியும், மாதுளம் கனிகள் கொட்டைகள் மாறி அவங்க விரும்பிலிருந்து வேர்வ துளிகள் வடியும், ரசூலுல்லாஹ்க்கும் வடியும். அந்த பாடம் போனதுக்கு பின்னால ஒரு சிரிச்சாங்க. சொன்னாங்க, யா ஆயிஷா அம்மல்லாஹு ஃபக்து பர்ராகி, அல்லாஹ் உங்களை துப்பரவான பொம்பளையை அறிவிச்சுட்டாங்க. குர்ஆன்ல 10 ஆயத்து இறங்குச்சு சூரத்து நூர்ல, பரிசுத்தமான பொம்பளையை அறிவிச்சுட்டாங்க. எத்தனை மாசத்துக்கு பிறகு விட கிடைக்குது? ஒரு மாசத்துக்கு பிறகு. உம்மை சொல்றா, ஒளிம்பி நின்று ரசூலுல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. இவங்க ஈகிற சூட்டுக்கு சொல்றா, நான் யாருக்கும் ஒளிம்பி நிக்க மாட்டேன், என்ன துப்புரவு என்று சொன்ன அல்லாஹ்க்கு மட்டும் தான் நன்றி செலுத்து. அது ஒரு பெண்ணுட்டிக்கிற ரோஷன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆகவே பிரச்சனைகள் வார நேரம் நினைச்சிடாதீங்க. கணவன் மனைவி 2 பேரும் சொர்க்கத்துக்கு 2 பேரை ரெடி பண்ணி நரகத்திலையும் நீங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அந்த நீயத்துல நீங்க இணைச்சிருந்தா பிரச்சனைகள் எல்லாம், வரக்கூடிய பிரச்சனைகள் காற்று போல இந்த பாடம், இந்த சம்பவம் ஒவ்வொரு சமயத்துக்கும் படித்து தருகிறது. பிரச்சனை எவ்வளவு பூதாகரமா இருந்தாலும் அல்லாஹ்விட்ட அழுதா பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அல்லாஹ் திரும்ப. ஒரு பெரிய இமாம் சொல்றாரு, நான் ஒரு பொம்பளையை நிக்காஹ் பண்ணினோம், நல்ல ஒரு பிள்ளையை தேடி நிக்காஹ் பண்ணினோம். அவ யாருண்டா குர்ஆன மனனம் செஞ்ச ஹாஃபிலா மட்டுமல்ல, இமாம் மாலிக்குடைய முஅத்தாவையும் பாடமாக்கினான். எப்படி இன்னைக்கு ஒரு மௌலவியா பிள்ளைய முடிக்கிற மாதிரி விளங்க, குர்ஆனை ஹிஃப்து பண்ணிக்கிறான், முஅத்தா மாலிக்கையும் பாடமாக்கிக்கிறான். எவ்வளவு பொறுமையான ஒரு பொம்பளைண்டா. ஒரு தடவை 2 பேருக்கும் கிடைச்ச ஒரு புள்ளைய மிருகம் ஒன்று தின்னுட்டு காட்டுல, எங்களை புள்ளைய தின்னுட்டு, அந்த நேரம் கூட அலாம பதட்டப்படாம அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுவாங்க. அப்படி தர்பியத்துள்ள பொம்பளை. ஆனால் அந்த பொம்பளையோட தொடர்ந்து 3 நாள் பிரச்சனை வராம நாங்க இருந்தில்ல. 3 நாள குறவு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு இடையில பிரச்சனை வரும். குர்ஆன மனனம் செஞ்ச ஹாஃபிலா, முஅத்தாவை பாடமாக்கின ஹாஃபிலா, புள்ளைய மிருகம் தின்ற நேரமே பதறாம இருந்த வேண்டாம். எவ்வளவு பெரிய தர்பியத்துள்ளத்திலேக்கும் அவக்கும் மாப்பிள்ளையோடு அடிக்கடி பிரச்சனை வருது. அப்ப பிரச்சனை என்பது வாரது உறுதி. அத பொறுமையான அல்லாத உதவியை கொண்டு சமாளிக்கும். ஆகவே இன்னைக்கு நாங்க என்ன பேசணும்டா, கணவன் இஸ்லாம் திருமணம் என்று எடுத்து சொல்லுது. ஒரு கணவனும் மனைவியும் எந்த நியத்தில இணையோனும். இதுக்கு முன்பு தவறான பார்வை இருந்தா இந்த பயான்ல இருந்து உங்களோட தவறான பார்வை நீக்குங்க. நாங்க காட்சிக்கு வாழ்றவங்க அல்ல, நாங்க காணிக்காக வாழ்றவங்க அல்ல, மாப்பிள்ளையோட சொத்துக்காக வாழ்றவங்க அல்ல, மாப்பிள்ளையோட வாப்பட காட்சிக்கு வாழ்றவங்க அல்ல. நாங்க வாழ்றோம், நாங்க 2 பேரும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளையோட சொர்க்கத்துக்கு போறது. நான் எந்த பட்டோட என் மனைவியில காட்டணும், அவரு மஸ்டர்ல சந்தோஷப்படணும். என் கணவர் அவரோட பட்டோட எனக்கு கொண்டு காட்டணும், அவரு சந்தோஷப்படணும். என் கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா. உலகத்தில் அப்படி ரெடி ஆயிட்டு போன கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டோலையை காட்டி சந்தோஷப்படுவாங்கன்னு குர்ஆன். மிருகம் போல மக்சர்ல ஓடாம சந்தோஷமா வாழ்ற குடும்பமா. இதை நீங்க சாத்தியப்படுத்தணும்டா எல்லாரோட வீடுகளையும் நீங்க தாலீம் செய்ய கட்டாயம். இன்னைக்கு ராவில தொடங்குங்க, புள்ளகளை மகரமான ஆம்பளைகளை வச்சு வீட்டுல ஒரு டைம் ஒன்று இருக்குங்க. 24 hours 24 hourல 6 hour இருக்குங்க. என்னது கொடுக்கணும் தெரியுமா? தின்றதுக்கு போடுற சுப்பரா வல்லது, தீ குடிக்கிறது போடுற சுப்பரா வல்ல. விருந்தாளிகள் வந்தா கணக்கிற சபையில நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிற சபை. ஒவ்வொரு வீட்லயும் 1/2 hour டைம் கொடுக்கும். அங்க நல்லவைகளை பேசுங்க, நல்ல குணத்தை பேசுங்க, அல்லாஹ்வோட வல்லமையை பத்தி பேசுங்க. குர்ஆன்ல 10 சூறாவை திருப்பி ஓதிக்கோங்க. இப்படி 1/2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் செஞ்சா எங்கட மகளும் பாதுகாக்கப்படுவா, நாங்களும் பாதுகாக்கப்படுவோம், எங்கட பேர பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அப்படிப்பட்ட சிறந்த முன்மாதிரியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை முன்மாதிரியாக எடுத்து வாழும் ஒரு குடும்பமாக அல்லாஹ் எங்கட குடும்பத்தையும் மாற்றி அமைப்பானாக.
யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உம்மத்துல் முஹம்மதியாவில் உள்ள முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரொம்ப பெரிய தாங்க முடியாத சோதனைகள் வராமல் பாதுகாப்பாயாக. எல்லா நிலைமைகளிலும் ஒன்னின் பக்கமே திரும்பக்கூடிய உள்ளத்தை நசீபாக்குவாயா. ஒன்ன கொண்டே இந்த பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா. யாருடைய வீடுகளுக்குள்ளெல்லாம் கணவன் மனைவிகளுக்கு இடையில பிரச்சனை உண்டாகி இருக்கிறதோ, சந்தேகங்கள் உண்டாகி இருக்கிறதோ, தப்பபிப்பிராயங்கள் உண்டாகி இருக்கிறதோ, யாரெல்லாம் அந்த உள்ளங்கள் எல்லாத்தையும் முஹப்பத்தை கொண்டு ஒன்றுபடுத்துவாயாக, தீனுக்காக ஒன்றுபடுத்துவாயாக. நபிமார்கள் சித்திகள் நல்ல மனிதர்களுடைய குடும்பங்களை எப்படி சந்தோஷமாக வச்சாயோ ஒன்னால் அப்படி வைக்கிறதுக்கு முடியும். யா அல்லாஹ் நீ அப்படி ஏற்படுத்துவாயாக. எங்கட முஹப்பத்துகளை தீனுக்காகவே ஆக்கிடுவாயாக. சொர்க்கத்துக்கு தயாரிக்கிற வீடுகளாகிற வீடுகளை மாற்றி தருவாயாக. துனியாவை கொண்டு சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக மறுமேத முன்னேற்றங்கள்ல எங்கட பிள்ளைகள் முன்னேறதை பார்த்து சந்தோஷப்படும் பெற்றோர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவை நாங்களும் எங்கட பிள்ளைகளும் கணவன்மார்களும் மனைவிமார்களும் அனைவர்களும் மொழிந்த நிலைமையில சந்தோஷமாக உன்னிடத்தில் வந்து சேருகிற உயர்ந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா